அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து மார்ச் 2023 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு ரமதானிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்கின்றோம், இல்லைன்னா நம்ம என்ன ரமதான் மாதத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து என்னவாக இருக்குது அப்படின்றதான் வந்து இதோட தலைப்பு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரமதான் மாதத்தில் இருக்கோம். ஸோ அல்லாவோட மாபெரும் கருணையால் மட்டும்தான் வந்து என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளால் வந்து நோன்பு நோக்க முடியுது. நம்ம எந்த கஷ்டமே இல்லாமல் நம்ம வைக்கிறோம், எல்லா வெப்பநிலைகள்லேயும் சூழ்நிலைகள்லேயும் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அது அல்லாவோட மாபெரும் கருணையாக மட்டும்தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ரமதான் மாதம் வர்றப்போ அல்லாவோட கருணை கொண்டு அல்லா நம்ம மீது வந்து பொழியிறாங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரமதான் மாதத்துலேருந்து நம்ம அடுத்த அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ரமதான் மாதம் ஆரம்பிக்கிறப்போ நம்ம வந்து அந்த மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச மேக்ஸிமமாக அதிகபட்சமாக எவ்வளோ நம்மளால் அதில் வந்து நன்மையை அள்ள முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அல்லாவுக்கு அதிகமாக வந்து அல்லா மீதோட நம்மளோட நம்பிக்கையை அதிகரிக்கிறதுலையும் சரி, பயபக்தியை அதிகரிக்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்மளால் எவ்வளோக்கு முடியுதோ அவ்வளோ அதிகபட்ச முயற்சியை நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதத்தை நம்மளுடைய ஆன்மாவோட வளர்ச்சிக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்மிஷனில் அடிப்பணிதலில் நம்ம வந்து ஒவ்வொரு லெவலாக அடுத்த லெவலுக்கு வந்து அடுத்த படிக்கு நம்ம வந்து போகிறதுக்கு இந்த மாதத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான முயற்சிகளை வந்து நம்ம போட்டு, அது மட்டும் இல்லாமல் நன்னெறியை நோக்கி நம்ம வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற லெவல்லேருந்து இன்னும் நன்னெறியான செயல்பாடுகள் செய்கிறதுக்கு நம்மளால் அதிகப்படியாக எவ்வளோ முயற்சி போட முடியுமோ அவ்வளோ முயற்சியை நம்ம வந்து இந்த மாதத்துலேயே எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம வந்து அதிகம் வந்து குரான் படிக்கணும், அதிகமாக வந்து கடவுளோட நினைப்பிலேயே வந்து ஞாபகத்துலேயே நம்ம வந்து இருக்கணும், நன்னறியான காரியங்கள் வந்து செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்மளோட இந்த மாதிரியான இலக்குகள் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து நம்ம அதை ஃபாலோ வந்து அதை வந்து செயல்படுத்திடுவோம். ஆனால் நம்ம அந்த மாத கடைசிக்கு வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு மாதத்தில் நம்ம செஞ்ச செயல்கள் வந்து நம்மளோட பயபக்தியோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கும். நம்ம இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அது அடுத்த மாதத்தில் என்ன ஆகும், ரமதான் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மாதத்தில் அதே மாதிரி நம்ம வந்து செய்கிறோமா, நம்மளோட பக்தி லெவல் வந்து அதே இதில் வந்து இருக்கா, இல்லை வந்து அதில் வந்து கம்மியாகுதா, நம்ம கம்மியாக விட்டுறோமா, கடவுள் மீது நம்ம வந்து அவ்வளோ கவனமாக இருக்கிறத வந்து நம்ம பக்தியை எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே மறைஞ்சு போக விட்டுறோமா, திரும்ப இதை வந்து அடுத்த வருஷம் ரமதானுக்கு தான் ஆரம்பிக்கிறோமா, இல்லை அடுத்த ரமதான் வரைக்கும் இந்த ரமதானில் நம்ம கற்றுக்கிட்டதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரோமா, அதை செயல்படுத்திகிட்டு இருக்கோமா. ஸோ ரமதான் மாதத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 20-30 நிமிடம் நம்மளால் குரான் படிக்க நம்மளால் வந்து நேரத்தை செலவிட முடியுது அப்படின்னா, அதை வந்து ஒரு மாதம் கழித்து 2 மாதம் கழித்து ஏன் நம்மளால் டெய்லி வந்து பண்ண முடியல, ஏன் அது வந்து அவ்வளோ கடினமாகி வந்து போகுது. ரமதான் மாதத்தில் அல்லாவை நினைவு கூர்றதுக்கு நம்மளால் அதிகமாக வந்து நேரம் செலவிட முடியுது, அதுக்காக நம்ம வந்து சிரதை இழக்க முடியுது அப்படின்னா, இப்போ வருஷம் ஃபுல்லாக ஏன் நம்மளால் வந்து பண்ண முடியாது, ஏன் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ ரமதான் மாதத்தில் நம்ம அதிகமாக வந்து தர்மம் கொடுக்க முடியுது அப்படின்னா, நம்மளால் மற்ற மாதங்களில் ஏன் நம்மளால் அதை வந்து செய்ய முடியல, ஏன் நம்ம செய்ய மாட்டிக்கிறோம், ஏன் வந்து ரமதான் மாதத்தில் மட்டும்தான் நம்ம செய்கிறோம். ஸோ ரமதான் அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்ம கடவுளை வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப பயபக்தியோடு வணங்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி.
ஸோ இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிற பயிற்சி, இந்த ஒரு மாதம் நம்ம வந்து தீவிரமாக பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியை வருடம் ஃபுல்லாக நம்ம தொடரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மாதத்தில் நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளில் அதிகமான பேர் வந்து இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் வந்து அதிகமான இதை செலவிட்டு மீதி அந்த வருஷத்தில் வந்து போக போக வந்து அது கம்மியாகிக்கிட்டே வந்துடுது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் வந்து அப்படி இல்லாமல் நம்ம தான் அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ கடவுள் நம்மளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து சொர்க்கத்துக்கு போய் சென்றடைய முடியும். ஸோ நோன்பு நோக்குதல் மூலியமாக நம்மளுக்கு வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுக்கு வசதியான நம்மளோட இடத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வரோம். ஸோ அதுலேருந்து வெளியே வந்து இப்போது நோன்பு இருக்கிறதுனால வந்து நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நோன்பு நேரத்தில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு, அது வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நம்ம வந்து எஃபர்ட் போட்டு வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து அதிகமாக கடவுளையும் அவர் சொன்ன நம்மளோட நோன்பு நோக்கணும் அப்படின்ற கட்டளையும் நம்ம வந்து எப்போவுமே வந்து மனதில் வச்சுக்கிட்டே தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே வந்து செய்வோம். ஸோ வந்து கடவுளை மையமாக வச்சு அவரை எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கும் அவருக்கு அதிகமாக ரொம்ப மிக அருகில் செல்கிறதுக்கும் இந்த ரமதான் மாதம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொன்னான வாய்ப்பாக வந்து இருக்குது. சூரா 73 வசனம் 8. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ அவருக்கு அருகிலும் மேலும் மிக அருகிலும் வருவதற்காக கடவுளோட பெயரை நீங்கள் வந்து நினைவு கூற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ரட்சகர் வந்து குரானை இந்த மாதத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அல்லாஹ் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையில் குரானும் வந்து ஒன்று. ஸோ நம்ம சொர்க்கத்துக்கு போய் சென்றடைகிறதுக்கான வழியை நம்மளுக்கு வந்து இந்த குரான் தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டியாக, முழுமையான வழிகாட்டியாக இருக்குது. ஸோ கடவுள் இந்த புத்தகத்தை நம்மக்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருந்த ஞானத்தையும் அல்லாவோட அளவில்லாத கருணையை நம்ம புரிஞ்சு கொள்ளுறதுக்கான வழியையும் ஞானத்தையும் அல்லாஹ் இது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் சூரா 2 வசனம் 185 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ரமதான் மாதத்தில் தான் வந்து குரான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் சட்ட புத்தகமாகவும் வந்து இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதத்தை எதிர்கொள்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நோன்பு நோக்கணும். உடம்பு சரியில்லாதவங்க இல்லை பயணத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரமதான் மாதத்துக்கு பதிலாக மற்ற நாட்களில் அவங்க வந்து அதை நோன்பு நோக்கி அவங்க வந்து அதை ஈடு செஞ்சுக்கணும். ஸோ கடவுள் வந்து நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையுமே அவர் வந்து நாடலை, நம்மளுக்கு வந்து வசதியாக்கி தரணும் தான் அவர் வந்து ஆசைப்படுறாரு. ஸோ உங்களோட கடமைகளை நீங்கள் எப்படியாச்சும் வந்து நிறைவேற்றுங்க அப்படின்றதுக்காக தான் எல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லா சலுகைகளையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாம் நம்மளுக்கு வந்து வழிகாட்டினதுக்காகவும் சொர்க்கத்துக்கான வழியை நம்மளுக்கு வந்து தெளிவாக்கி கொடுத்ததுக்காகவும் நம்ம அல்லாஹ்க்கு வந்து புகழ்ந்து இந்த அருட்கொடையை நம்மக்கிட்ட கொடுத்ததுக்காக பொழிஞ்சதுக்காக அதிகமாக நம்ம அவருக்கு வந்து நன்றியோடு இருக்கணும் அப்படின்றதா சூரா 2 வசனம் 185 நம்மளுக்கு வந்து பார்க்குறோம். ஸோ என்ன தான் நம்ம வந்து மேலே இருக்கும் போது, மேலான சமூகத்தில் இருக்கும் போது நம்ம கடவுளோட ஏகோபித்த அதிகாரத்தை நம்ம வந்து முழு மனசாக நம்ம வந்து ஏற்றுக்கலையோ, அதுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்காமல் தான் நம்ம இங்கே வந்தோம். ஆனால் இவன் நம்ம மேலே நம்மளோட அதிகாரத்துக்கு தான் இவன் வந்து இதே பண்ணலையே, இவனுக்கு என்ன ஒரு வழிகாட்டல் நம்ம வந்து அனுப்பிச்சிக்கிட்டு அப்படின்னு நல்லா நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பிச்சு நீயே மீண்டு வா, வேணும்னா நீ வா அப்படின்னு நம்மளை வந்து விட்டுடாமல் இதுக்கான சரியான நம்மளுக்கு கரெக்டாக வழிகாட்டியாக எல்லாம் நம்மளுக்கு வந்து குரானையும் கொடுத்து அதை நம்மளுக்கு வந்து விளக்கி சொல்கிறதுக்கு நபிமார்களையும் தூதர்களையும் கொடுத்து எல்லாத்தையுமே எல்லாம் நம்மளுக்கு வந்து தெளிவாக்கி ரொம்ப இலகுவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அல்லாஹ்க்கு நம்ம எப்போவுமே வந்து நன்றி செலுத்திக்கிட்டே வந்து இருக்கணும்.
ஸோ ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து இன்னும் அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து அருட்கொடையும் கருணையும், அல்லாவோட கருணையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கிற எல்லா அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இந்த ரமதான் மாதம் வந்து அமையுது. ஸோ நம்ம நோன்பு நோக்கிறதுனால ஆன்ம ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து நிறையா பயன்கள் வந்து இருக்குது. நோன்பு வந்து நம்மளோட பாவத்திற்காக நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கும் ஒரு வழியாக வந்து அமையுது. ஸோ அல்லாஹ் தான் நம்மளை வந்து வடிவமைக்கிறாங்க. ஸோ நம்மளோட உடலுக்கு எது சிறந்தது, நம்மளோட ஆன்மாவுக்கு எது சிறந்தது அப்படின்றது அவருக்கு தான் வந்து தெரியும். ஸோ அவரை நோன்பு இருங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது வந்து நம்மளோட உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ரெண்டுத்துக்குமே அதுதான் வந்து சிறந்ததாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சூரா 2 வசனம் 183 நம்பிக்கை கொண்டோரே, நோன்பு உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மேலே எப்படி விதிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் வந்து உங்கள் மீதும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மீட்சி அடையும் பொருட்டு. ஸோ அப்போ மீட்சிக்கான ஒரு வழியாக நோன்பு வந்து இருக்குது. ரமதான் வந்து ரொம்ப அமைதியான ஒரு மாதமாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் சூழ்நிலைகள் வந்து நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்கு, தியானம் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாகும். நம்மளோட செயல்களை நம்ம வந்து நினைவு கூர்ந்து பார்க்குறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அல்லா மீது அதிகமாக நம்மளோட பக்தியை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்கும், அதிகமாக நம்ம வந்து குரான் வகுப்புகள் நடத்துகிறதுக்கும், நம்மளோட சொந்த குறைபாடுகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டறியறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இது வந்து அமையுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியணும், இல்லை தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுதான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து அல்லாவுக்கு அப்ரிஷியேட்டிவாக இருக்கிறது, அல்லாவுக்கு நன்றியோடு இருக்கிறத வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக, ஒரு பழக்கமாக நம்ம வந்து ஆக்கி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே நம்ம வந்து இதெல்லாம் கேட்டு நம்ம துவா பண்ணோமே அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து அதிகமாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு பதிலாக வேறு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து நம்ம கேட்டதையே வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் தான் நம்மளுக்கு வந்து நன்மை இருக்கும். அதில் நம்மளுக்கு நம்ம அறியாமல் அதில் எல்லாம் நிறையா நன்மைகளை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய அருட்கொடையாக தான் நம்மளுக்கு வந்து கடவுள்கிட்டேருந்து வந்து இருக்குது. ஏன்னா ஒரு வேளை அதிகமாக கொடுத்துருந்தாலோ, இல்லை நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருந்தாலோ நம்ம வந்து வரம்பு மீறி போயிருப்போம். நம்ம ஆன்மாக்கே நம்ம தீங்கிழைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றனால தான் அல்லாஹ் அதெல்லாத்தையும் தடுத்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து எண்ணி அளந்து எது சரியாக இருக்குமோ, நம்மளுக்கு எது தேவையோ, நம்மளுக்கு எது போதுமோ அதை மட்டும்தான் அல்லாஹ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்திட்டு இருக்கணும். சூரா 14 வசனம் 34. ஸோ நீங்கள் அல்லாஹ்கிட்ட என்னெல்லாம் கேட்டு வணங்குறீங்களோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வோட அருட்கொடைகளை நீங்கள் வந்து என்னென்னா உங்களால் வந்து அதை எண்ணில் அடங்காதது, அது எண்ணியே முடிக்க முடியாது நம்மளால். ஆனால் இந்த மனிதன் வந்து எப்படி இருக்கான், வரம்பு மீறுகின்ற ஒருத்தனாகவும் அன்அப்ரிஷியேட்டிவும் நன்றி கெட்டவனாகவும் தான் அவன் வந்து இருக்கான். அவன் எப்போவுமே அல்லாஹ்க்கு வந்து நன்றியோடு இருக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வரப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து கேட்கும் திறன் கொடுக்குறாங்க, கண் பார்வையை கொடுக்குறாங்க, மூளைகளை கொடுக்குறாங்க, நம்மளோட அற்புதமான இந்த உடலில் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஒவ்வொரு இதுவும் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் வந்து இமேஜினே பண்ணி கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத மாதிரி வந்து இருக்குது ஒவ்வொரு உறுப்போட செயல்பாடும். ஒரு உதாரணத்திற்கு வந்து சொல்லணுன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஆட்டோட கண்ணை எடுத்து வந்து ஒருத்தர் கட் பண்ணுறாரு. ஸோ 2 லேயர் வந்து கட் பண்ணுறப்போ உள்ளே வந்து எதுவுமே இல்லை. அந்த கண்ணை திறந்து கட் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஜெல்லி மாதிரி தான் இருக்குது, எதுவுமே இல்லை. அந்த கண்ணே மொத்தமாக வந்து கொலன்னு ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கண்ணை வச்சு தான் நம்ம எத்தனை கலர்ஸ் பார்க்குறோம், எல்லா டைரெக்ஷன்ஸ்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ அழகாக அது வந்து
எதிர்க்க உள்ளதை நம்மளுக்கு எப்படி கண்ணு தெரியுது அப்படின்றதே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒன்றா தான் இருந்துச்சு. அந்த கண்ணை ஆக்சுவலாக வந்து அவங்க கட் பண்ணி காமிச்சதுக்கப்புறமா இது எப்படி அப்படி வேலை செய்யுது, இரத்த நாளங்கள் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது, எப்படி ரத்தம் போயிட்டு வருது அப்படின்றத பார்க்குறப்போ. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம உடலில் உள்ள எல்லாமே வந்து அப்படி தான். நம்மளால் யோசித்து பார்த்தோன்னா இதை வந்து கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து எப்படி இயங்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியுமே தவிர ஆக்சுவலாக நம்மளால் அதே மாதிரி ஒன்று செய்ய முடியுமானா செய்ய முடியாது. புரிஞ்சுக்க தான் முடியுமே தவிர அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது சுப்ஹானல்லாஹ். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கிறோம். எதுக்குமே நம்ம வந்து எப்போவுமே வந்து நன்றியை செலுத்துகிறதே கிடையாது. ஸோ அல்லாஹ் நம்மக்கிட்ட வந்து அளவோடு உண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான கட்டளையை சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதே வந்து கிடையாது. ஸோ அதையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இந்த ரமதான் மாதம் வந்து இருக்குது. சூரா 7 வசனம் 31. அதிலெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மஸ்ஜிதுக்கு போகிறப்போ சுத்தமாகவும் நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து போங்க, ஆடை அணிஞ்சிட்டு போங்க. அதே மாதிரி அளவோடு உண்ணுங்கள் மற்றும் பருகுங்கள். பெருந்தேனிக்காரர்களை வந்து இறைவன் நேசிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லாவோட வாழ்வாதாரங்களில் நம்மளுக்கு வந்து சட்டப்பூர்வமாக எது வந்து சாப்பிட்லாமோ எது லாஃபுல்லோ அதே மாதிரி நல்லதிலிருந்தும் நம்ம வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரை மட்டும் வழிபடுங்க. அல்லாவோட அருட்கொடைகளுக்கு நீங்கள் வந்து அப்ரிஷியேட்டிவாக நன்றியோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சூரா 16 வசனம் 114. ஸோ ரமதான் மாதம் வந்து நம்ம அல்லாவை அதிகம் நினைவு கூர்றதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மேலே உள்ள மக்களை தான் நம்ம வந்து பார்ப்போமே தவிர கீழே உள்ள மக்கள் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு கீழே உள்ள மக்களை வந்து நம்ம நினைவு கூர்றதுக்காகவும் இந்த மாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப வெயில் காலங்களில் வந்து நோன்பு வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து தாகமாக வந்து இருக்கும். ஸோ அப்போ தாகமாக இருக்கிறப்போ நம்ம வந்து உடனே வந்து இல்லை நம்ம இப்போ வந்து குடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, நம்ம இப்போ சாப்பிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து நோம்பில் இருக்கோம் அப்படின்ற ஞாபகம் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம வந்து அல்லாவுக்காக வந்து நம்ம இதை வந்து வைக்கிறோம். ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் இதில் சாப்பிடக்கூடாது, இல்லை தண்ணி குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து நினைவு கூர்ந்து செயல்படுறப்போ நம்ம அதிகமாக வந்து அல்லாவோட நினைப்பிலேயே வந்து நம்ம வந்து இருப்போம். ஸோ இதே பழக்கத்தை தான் நம்ம வந்து வருடம் ஃபுல்லாக நம்ம வந்து அதை கொண்டு போகணும். அதை தான் இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து பயிற்சி எடுக்கிறோம். ஸோ உலகத்தில் உள்ள நிறைய மக்கள், ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள், நிறைய மக்கள் வந்து பசியிலையும் பட்னிலையும் தான் அவங்க வந்து இருக்காங்க ஒவ்வொரு நாளும். பெரியவங்கன்னு கிடையாது, குழந்தைகளே வந்து நிறைய பேர் வந்து பட்னியாக தான் வந்து தூங்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பசி பட்னியில் தான் அவங்க வந்து இருக்காங்க. நல்ல தண்ணி இல்லை, அட்லீஸ்ட் தண்ணியே குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடைக்கணும் அப்படின்னாலும் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பல மைல்கள் அவங்க வந்து நடந்து போய் தான் வந்து அந்த தண்ணியை வந்து எடுக்க முடியும். அது கிடைக்கிற தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ற வந்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு சேஃபாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. குடிக்கிற நிலமையில் இருக்கானு அதுவும் வந்து எல்லாம் கலந்து ஒரு அழுக்கான ஒரு தண்ணியை எடுக்கிறதுக்கே அவங்க அத்தனை மைல்கள் வந்து நடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம போய் டேப்பை திறக்கிறோம், வந்து அல்ஹம்துலில்லாஹ் தண்ணி அதுலேருந்து கொட்டிக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ அருட்கொடையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 40 வருடங்களுக்கு வந்து முன்னாடி என்னோடய ஊருக்கு நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து போகிறப்போ சம்மர் வெக்கேஷனுக்காக கோடை கால விடுமுறைக்காக போகிறப்போ அங்கே வந்து குடிநீர் தட்டுப்பாடு வந்து இருந்தது. அப்போ நான் வந்து நிறையா பெண்களை வந்து பார்த்துருக்கேன். அவங்க குடும்பத்திற்கு தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவங்க வந்து நடந்து போய் தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. டேப் வாட்டர் நம்மளுக்கு ஈஸியாக வருது, திறக்கிறோம், தண்ணி வருது, அவ்வளோதான். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு உணவுக்கு எதுவும் வாங்கணுன்னாலும் சரி, மார்க்கெட் வந்து பக்கத்துலேயே இருக்குது, நமக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்குது.
நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது. அதுவும் மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா எவ்வளோ வெரைட்டிஸ், நல்லா எத்தனை வகைகளில் கொடுத்துருக்காங்க. பழம், காய்கறிகளாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், கறி, மீன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி எல்லா வெரைட்டிஸும் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதுவே வந்து எவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடை. இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியிருக்கோமா? செலுத்தினதே கிடையாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நோன்பு இருக்கிறப்போ பசியில் வந்து வயிறு சவுண்டு விடும். அந்த சவுண்டு விடுறப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ்க்கு வந்து நம்ம வந்து நன்றி செலுத்துறதுக்காக. ஸோ நம்ம வயிறு வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துது, இத்தனை நாள் வந்து நீ என்னைக்காச்சும் வந்து இப்படி பசியில் வந்து சவுண்டு வந்திருக்கா, எல்லாம் உனக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க பாரு, அப்படி ஒழுங்காக பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ருக்கியா, இல்லை சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்ருக்கியான்றதை நம்மளே வந்து யோசித்து பார்த்துக்கணும். ஸோ வருடம் ஃபுல்லாக நம்மளோட தாகத்தை தணிக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்போம். எவ்வளோ தண்ணி குடிப்போம், இல்லை வந்து தண்ணி இப்படி இருக்குது அப்படி இருக்கணும், கேன் வாட்டர் வாங்கி கொடுப்போம். இந்த தண்ணி நல்லா இருக்கா, அந்த தண்ணி நல்லா இல்லை, இவன் வீட்டு தண்ணி நல்லா இருக்கா, அவன் வீட்டு தண்ணி நல்லா இல்லைன்னு இல்லாத பேச்சு பேசுவோம். ஆனால் ரமதான் மாதத்தில் நோன்பு வச்சுட்டு சாயங்காலம் நோன்பு திறக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறப்போ, நோன்பு திறக்கும் போது அந்த குடிக்கிற அந்த முதல் தண்ணி, ஃபஸ்ட்டு தண்ணியோ இல்லை சர்பத்தோ ஜூஸ் ஏதோ நம்ம வெறும் தண்ணியே குடிச்சு பாருங்களேன், அதாவது அதோட உண்மையான சுவை வந்து நம்மளுக்கு அப்போ தான் வந்து தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எல்லாம் இவ்வளோ நல்ல தண்ணியாக நம்மளுக்கு இத்தனை நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் நம்மளை சுற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து நினைவு கூறுறதுக்கும் அதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துறதுக்கும் ரமதான் மாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக வந்து இருக்குது. நம்மளை அதிகமாக வந்து நன்றி செலுத்த வைக்கிது. ஸோ இந்த பழக்கத்தை நம்ம ரமதானில் கற்றுக்கிட்ட இந்த பழக்கத்தை நம்ம வருடம் ஃபுல்லாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன் அப்படின்னா சூரா 14:7 வந்து சொல்கிறாங்க, எல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன அதிகமாக நீங்கள் எனக்கு வந்து நன்றி செலுத்துனீங்கன்னா நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அன்அப்ரிஷியேட்டிவாக நன்றி கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய தண்டனை வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும் அப்படின்னு. சூரா 2:172 நம்பிக்கை கொண்டவரே, நான் உங்களுக்கு வழங்கினதுலேருந்து நல்ல இதுலேருந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு வந்து நன்றியோடு இருங்க. நீங்கள் அவரை மட்டும் வணங்குனீங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு வந்து நன்றியோடு இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோடையே வந்து ஒரு ஜின் வந்து இருக்குது. அது வந்து நம்மளோட ஆன்மாவை வந்து எப்படிடா வந்து வழிகெடுக்கலாம், ஷைத்தான் பக்கம் திருப்பலாம் அப்படின்றது அதோட வேலை. அதுதான் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோடய பாடியை என்னோடய ஆன்மாவை ஆள்றதுக்கு நான் வந்து விட மாட்டேன் அப்படின்றத நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட உடலை வந்து நம்மளோட ஆன்மா தான் வந்து அங்கே நம்மளோட உடலை ஆளணுமே தவிர நம்மளோட உடல் வந்து நம்மளோட ஆன்மாவை வந்து ஆளக்கூடாது. ஸோ எப்போ நம்மளோட இந்த ஆசைகளில் இல்லை இந்த மற்ற விஷயங்கள்லையும் சரி, இல்லை நம்மளோட உடலையும் நம்ம எப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அதிகமாக அல்லாஹ் பக்கம் வந்து அல்லாஹ்வோட நினைவுகள் அதிகமாக இருந்து நம்ம ஆன்மா வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதனால் வந்து அந்த கண்ட்ரோலை வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து உடலை வந்து ஆள முடியும். இல்லை அப்படின்னா வந்து உடல் தான் வந்து ஆன்மா வாழும். ஸோ இந்த மாதிரியான இந்த பழக்கங்கள் எல்லாத்தையுமே, ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த ரமதானோட விட்டுறாமல் அடுத்த நோன்பு வரைக்கும் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்து போகணும். ஸோ நான் முஸ்லீம்ஸ்லாம் வந்து நம்ம நோன்பு வைக்கிறத பார்த்து அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி நீங்கள் வந்து தண்ணி கூட குடிக்காமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நோன்பு வைப்பாங்க இந்த மாதிரி, பட் ஆனால் வந்து லிக்விட்ஸ் எடுத்துப்பாங்க, ஜூஸ் எடுத்துப்பாங்க, பழம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் நோன்பு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வைக்கிற நோன்பு தான் வந்து நம்ம எதுவுமே தண்ணி கூட குடிக்காமல் வைக்கிறது வந்து முஸ்லீம்ஸ் தான். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி வந்து வெயில் காலங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமான வெயில் காலங்களில் வந்து வைக்கிறப்பையும் அவங்க வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வந்து அது அல்லாஹ்வோட ஒரு மிராக்கிள் தானே தவிர வேறு எதுவுமே நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. அவரோட மிகப்பெரிய கருணை மற்றும் கருணை தான் அது.
ஸோ நம்மளோட உடலை அவ்வளோ அழகாக எல்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த ரமதானோட இதை வந்து செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 நாள் தான் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அது டைமுக்கு வந்து செட் ஆயிரும். சஹருக்கு நம்மளுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து பெரிய இது ஒன்றும் நம்மளுக்கு வந்து இருக்காது. அப்புறம் இஃப்தார் வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. ஸோ இதுவே வந்து அல்லாவோட மிகப்பெரிய கருணையாக தான் வந்து இருக்குது. அதே மாதிரி அல்லாவுக்கு நம்மளால் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றதும் அல்லாவுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து இவனால் அவ்வளோதான் முடியாது அப்படின்றனால எல்லாம் நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணி இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் இருங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து எல்லாம் அந்த டைமையும் வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாம் எந்த ஆன்மாவையும் அதோடய சக்திக்கு மீறி நான் வந்து சோதிக்கிறது இல்லை. அது எந்தெல்லாம் நன்மை வந்து சம்பாரிச்சுக்குதோ அது எல்லாமே வந்து அதோட ஆன்மாக்கு. அதே மாதிரி அது எல்லாம் என்னெல்லாம் தீங்கு செய்தோ அது எல்லாமே வந்து அதுக்கு தான் வந்து அகேன்ஸ்டாக வரப்போகுது அப்படின்றது தான் சூரா 2 வசனம் 286 நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ அல்லாவோட மிகப்பெரும் கருணையில் தான் நம்ம வந்து இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து நோன்பு வந்து வைக்கிறோம். மாதிரி நோன்பு ஆரம்பிக்கும் போது தான் வந்து நோன்பு ஆரம்பிக்க போகுதுன்னு இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் வந்து நோன்பு ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி 30 நோன்பு 29 நோன்பு போகுதுன்னே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் அது கடகடன்னு வந்து போய் வந்து முடிஞ்சிடும். ஸோ அல்லாவோட சப்போர்ட் இந்த டைமில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நினைவு கொண்டு பார்க்கணும். அது இந்த டைம்லேயும் இல்லை, மற்ற டைம்லேயும் அது வந்து வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆக தான் செய்யுது. ஆனால் நம்ம தான் அதுக்கு வந்து நினைவு கூறுறது இல்லை, நம்ம தான் அதுக்கு வந்து நன்றி செலுத்துறது கிடையாது. சூரா 3 வசனம் 160. கடவுள் உங்களுக்கு வந்து ஆதரவு அளித்தா அவங்கள யாரால் அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி கைவிட்டுட்டாரு அப்படின்னா யார் உங்களுக்கு வந்து ஆதரவளிக்க முடியும்? ஸோ நம்பிக்கையாளர்கள் எல்லாமே அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து கடவுள் மீது தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரமதானில் நம்ம அதிகமாக ஆன்ம ரீதியாக எப்படி வந்து நம்ம வளர்ச்சி அடைகிறது, அதே மாதிரி கடவுளோட நினைப்பிலேயே வந்து எப்படி இருக்கிறது, காட் கான்ஷியஸாக எப்படி இருக்கிறது, எப்படி வந்து அதிகமாக வந்து நம்ம தர்மம் செய்கிறது. காசு தான் கொடுக்கணும்லாம் இல்லை, தர்மத்துக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய வகைகள் இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம தர்மம் செய்யலாம், அதே மாதிரி நல்ல காரியங்கள் வந்து நம்ம வந்து எப்படி செய்கிறது, எப்படி நல்ல வார்த்தைகளை கொண்டு எப்படி வந்து நம்ம மறுமொழி அளிக்கிறது, நல்ல எண்ணங்களை வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம யோசித்து எப்படி வந்து நம்மளே வந்து பர்ஃபெக்ட் ஆக்கிக்கிறது நம்ம வந்து முயற்சி வந்து எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஆப்வியஸாக வந்து தெரிஞ்சிருக்கோம், கடவுள் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறவா, காட் மட்டும்தான் பர்ஃபெக்ட்டு. நம்ம யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, பர்ஃபெக்டாகவும் இருக்க முடியாது. பட் ஆனால் நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் அடுத்த லெவலில் அடுத்த படியில் நம்ம வந்து எப்படி போகிறது அப்படின்றதுக்கான முயற்சியை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அல்லாவுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து நன்றி செலுத்திக்கிட்டு பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஆன்மா வந்து சூப்பராக வந்து அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். சூரா 3 வசனம் 102. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் வந்து கடவுள் எப்படி நினைவு கூறணுமோ அப்படி நீங்கள் வந்து அவரை வந்து நினைவு கூறுங்க. அதே மாதிரி சப்மிட்டதாக இல்லாமல் நீங்கள் வந்து இறந்து போயிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னை நினைவு கூறுங்க, அதே மாதிரி நான் உங்களை நினைவு கூறும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவு கூற வேண்டும். அதே மாதிரி எனக்கு நன்றியோடு இருங்க, நன்றி கெட்டவங்களாம் இருக்காதீங்க அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 152. ஸோ ரமதான் மாதத்தை இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிற லெவல் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம என்ட்ரி ஆகிறோன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு வச்சு முடிக்கிறப்போ நம்மளாலேயே அதை வந்து ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஆன்மா வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைய வச்சுருக்கணும். நம்ம எத்தனை லெவல்ஸ் வந்து அதிகமாக்கி போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரம்பித்ததுலேருந்து நம்ம இந்த மாதத்தில் வந்து அதிகமாக்கி திரும்ப அடுத்த நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் கம்மியாயிடாமல் ஸோ போக போக இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் வந்து ஒவ்வொரு மாதமும் அதிகமாகிக்கிட்டே போகிற மாதிரி நம்மளோட செயல்பாடுகளை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அல்லாவோட புகழ் பாடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சிரம்பணிந்து வணங்குவோரோடு சேர்ந்து நம்மளும் வந்து வழிபாடு வந்து செய்யணும்.
நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய இரட்சகரை நீங்கள் வந்து தொடர்ந்து நினைவு கூறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரவும் பகலும் அவங்களை வந்து துதிங்க அப்படின்னு சூரா 33 வசனம் 41 42 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தோட நோன்பு வந்து நம்மளுக்கு ஆரம்பமாகிடுச்சு 2025. இதில் ரமதான் மாதத்தை கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே அல்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் நம்மளுக்கு வந்து யாருக்குமே வந்து நிச்சயம் கிடையாது. ஸோ இது வந்து லாஸ்ட் நோம்பாக இருந்தால் நம்ம எப்படி வைப்போமோ அவ்வளோ சிறப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம வந்து போட்டு அல்லாஹ் வந்து அதிகம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தி அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளோட ஆன்மா வந்து பெருசாக வளர்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி வந்து போகிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம வந்து கொடுப்போம். அதுக்கு அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து அந்த அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.